Hi everyone. So இப்போ நம்ம இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா எக்ஸாம் ஆகஸ்ட் 2025 விஷாரத் பூர்வத்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 3 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே போதும். ஸோ அண்ட் தென் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷாரத் பூர்வத்கான லெசன்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ்க்கு மீனிங் தெரியலையோ இல்லை இன்னும் படிக்காமல் இருக்கீங்களோ ஸோ அந்த லெசன்ஸை நீங்கள் அந்த வீடியோஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 15th வரைக்குமே இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிரச்சாரக்காக இருந்தால் நீங்கள் பிரச்சாரக்ஸ் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இதுவே நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சபாக்கு தான் போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பேமெண்ட் ஆல்சோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த வெப்சைட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த மெனுவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காலம்ஸ் காமிக்கும். அதில் நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக மீன்ஸ் என்னென்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் நான் பிரச்சாரக் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்கள் நேமு, ஓகேவா, உங்களோட நேம், அட்ரஸ்ஸு, அண்ட் தென் உங்களோட லாஸ்ட் இயர் நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்களே அதனுடைய ரோல் நம்பர் எல்லாமே கேட்கும். ஸோ அது எல்லாமே டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கேட்கும்போது மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி உங்களுக்கு அது ஓப்பன் ஆகி காமிக்கும். அதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஐடின்னு ஒரு நம்பர் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதை பிரிண்ட் எடுத்துருங்க அந்த ரிசிப்ட். ஓகேவா? அது அந்த ரிசிப்ட் உங்களுக்கு காமிக்கும் போது முடிஞ்சால் பிரிண்ட் எடுத்துங்க, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் லேப்டாப்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் நீங்கள் மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்ளை பண்ணும்போது இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் அதில் போயும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் சேஃபாக சைட் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் படிக்காமல் இருக்கவங்க இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸாவது அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் இதை ரிவிஷன் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற கொஷின்ஸ் நல்லா ரிப்பீட்டடாக படித்து டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இப்போ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க. பட் என்ன அப்படின்னா நீங்கள் எழுதினா மட்டும்தான் எக்ஸாமில் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மீன்ஸ் என்னென்னா எல்லா கொஷின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து டைம் இல்லாமல் விட்டுட்டு வந்துடுறீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எப்போவுமே பண்ணாதீங்க. எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள். மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பேஜஸ் கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்குக்கு ஒரு 3 பேஜஸ் கிட்ட எழுதி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, 5 மார்க்னால் அதுக்கான கண்டென்ட் வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி லாங்குவேஜ் எழுதுகிறவங்களுக்கும் ஒரு 2 மாடல் பேப்பர் நான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஈஸி லாங்குவேஜ் எழுதுகிறவங்க. ஓகேவா?